وبركاته. عليكم السلام ورحمة الله وبركاته. சவுண்ட் தியா ஸ்கிரீன் கேக்குதுங்க ஷேக். பிஸ்மில்லா. சின்னத்தைய பத்தி போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அவன் அவன் பாவம். سلام هي حتى مطلع الفجر. ம் திருப்பி வருங்க. سلام هي حتى مطلع الفجر. ரெண்டாவது. أرأيت الذي வரல. أر- أرأيت 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 إن வரல. كذب وتولى. இதுல ரெண்டாவது சவுண்ட் வருது இல்ல, போதாது. அ, أرأيت இந்த வேர்டு أرأيت கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு இந்த வேர்டு. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல, வேணா விளங்கல. அந்த வேர்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஷேக். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த ரெண்டாவது வந்து வேற சவுண்ட்ல தான் வருது எனக்கு. நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் ஓதிடுறேன் சரி. ஷேக். ஓகே ஓகே குட். நல்லா அதை முடியுமான வரைக்கும் கிளியர் பண்ணிக்கோ. உங்களோட இஷ்யூ கிளியர் தானே? இஷ்யூ என்னன்னு கிளியர் தானே? ப்ராப்ளம் ஆமாங்க. என்னன்னு கிளியரா? ஓகே நல்லா. மூணாவது. وفرعون ذي الأوتاد. திருப்பி வருங்க. وفرعون ذي الأوتاد. நாலாவது. حتى زرتم المقابر. ஐந்தாவது. لست عليهم بمسيطر. ஆறாவது. قد أفلح من تزكى. பிஸ்மில்லா. இதை வந்து பாருங்க. يومئذ يصدر الناس أشتاتا. திருப்பி வருங்க. يومئذ يصدر الناس أشتاتا. அஷ்டத. أشتاتا. திருப்பி வருங்க. يومئذ يصدر الناس أشتاتا. இதுல உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்றால், ஒரு தன்மீனுடைய அடையாளம், அதாவது கஸ்ரத்தைன் அடையாளம் வந்து இதுனா, அப்ப கஸ்ரத்தைன் வந்து நாங்க உச்சரிப்போம் யௌம இதீன் என்று ஓதணும். அதுக்கு பின்னால வர்றது ஷத்து. அப்ப இந்த ஷத்தோட பேத்துட்டு இந்த தீன், அதாவது கஸ்ரத்தைனி சேர நேரத்துல அது ஒட்டோவாக யௌம இதீ, அந்த யௌம இதீய என்று தான் சேரும். யௌம இதின் அல்லது யௌம இதீய என்று சேராது. ஓகே. அந்த அந்த விஷயத்தை கரெக்டாக நீங்க விலையை கொள்ள மட்டும் அந்த இடத்துல போட்டீங்க. நாங்களுடைய ஓகே. புதிய எழுத்துக்கு வருவோம். அடுத்த எழுத்து வந்து பெரிய ஃபா. இந்த எழுத்துல ஸ்பெஷல் என்னென்றால், நீங்க படிக்கிற முதலாவது வானத்தை நோக்கி வல்லினமாக ஹெவியாக தடிப்பாக ஓதுற லெட்டர் இந்த லெட்டர். ஓகே. இந்த லெட்டர் உச்சரிக்கும் நேரம் நேரடியாக சவுண்ட் வானத்தை நோக்கி போகணும். அதுக்கான சில கிரைட்டேரியாக அளிக்கிறேன். முதலாவது எங்கட கண்ண பகுதிகள். எங்களுக்கு தெரியும் இரண்டு கண்ண பகுதியில், இரண்டு கண்ண பகுதிகளும் இந்த எழுத்தை உச்சரிக்கிற டைம்ல குவியலாக வரணும். சரியா? முதலாவது விஷயம். எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் சரி, கஸ்ரத்னு வச்சாலும் சரி, சுக்கூனை வச்சாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யணும்? எங்களோட கண்ணப்பகுதிகள் குவியலாக வரணும். அதே ஓகே. நேரம் எஸ் சவுண்ட் வானத்தை நோக்கி போகணும். வாய் ஃபுல்லா இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுல கவனமா இருக்கணும். வாய் ஃபுல்லாவே இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுல ஃபுல் ஃபோக்கஸா இருக்கணும். ஹை. ஓகேங்க. உம், நாவானது இந்த தூக்குப்பட்டிக்கு பாருங்க, இந்த பகுதி அப்படிதான் மேலுப்படணும். நாக்கு ம். கொஞ்சம் லைட்டா வளைஞ்சுதான்
அந்த இடம் மேலுக்குள்ள படும். இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுல சின்ன விஷயம் ஒண்டிக்குது. இந்த வசனத்தை ஓதுங்க சொல்லித்தரேன். والناشطات نشطا. அந்த தா என்கிறது தோ நேரடியாக இந்த மாதிரி குவியல் வடிவத்துக்கு போகணும். இத தா என்று வானத்தை நோக்கி ஓதலாம் தா, طا ஆனா அது பில. தோ நேரடியாக வானத்தை நோக்கி போகணும். والناشطات نشطا. தோண்டு போகக்கூடாது. ஒரு ஒரு லிமிட்ல நிப்பாட்டணும். ஒரு செகண்ட். والناشطات نشطا. அந்த ஒரு செகண்ட் என்ற லெவல்ல நிப்பாட்டிக்கணும். ஓகேங்க சார். இல்ல அங்க பத்தகத்தைன்னு வந்திருக்கு அதனால. வேணுங்களா பிரதர்? பத்தகத்தைன்னு வந்துச்சுங்களா சார் அதான். எஸ் எஸ் 1 செகண்டுக்கு மேல போகக்கூடாது. ஆனா நீங்க பாருங்க அதை எப்படி அவதானிக்கலாம் என்றால், ஓகே. இந்த தாவும் உச்சரிக்கிற டைமுக்கும் இந்த நேரத்துக்கும் இடையில பேலன்ஸ் செய்யணும். ஓகேங்க சார். சரி போதும் பாப்போம். والناشطات نشطا. கூடுதே. தோ நசனன் என்ன சொன்ன, இந்த 3 டைமிங்கும் பேலன்ஸ் ஆகணும். பேலன்ஸ் ஆகணும். ஒரே டைம்ல வரும். ஓகேங்களா சார்? எஸ் ஒரே நேரம் 3 டைமும் மூணுக்கும் கொடுக்கிற நேர காலம் ஒரே அளவாக இருக்கணும். நல்லா. والناشطات نشطا. மாஷா அல்லாஹ். உங்களோட இந்த உச்சரிப்புல பிரச்சனை இல்ல. நாங்க அடுத்த இது போகலும் இது கொஞ்சம் ஒதுங்க பார்ப்போம். பெரிய பாட பிரச்சனை இல்ல. 2 அலிப் கிட்ட கிட்ட வார நேரத்துல மட்டும்தான் உங்களுக்கு இப்போதைக்கு இஷ்யூ இருக்குது. அதை நீங்க கிளியர் பண்ணி வரணும். ஓகேங்க சார். இது ஒதுங்க வேண்டாம். كلا لا كلا لينبذن في الحطمة. இல்லையே புத்தாண்டு حطمة. வராது. كلا لينبذن في الحطمة. புத்தம என்று போகலுமா? حطمة. அந்த ஹேர்ட சவுண்ட் எடுக்கும். ஓகேங்க சார். كلا لينبذن في الحطمة. சரி போதும் பாப்போம். كلا لينبذن في الحطمة. ரெண்டாவது إن بطش ربك لشديد. சரி போதுங்க. إن بطش ربك لشديد. இடையில ரப்பிக்க அப்படி வர தேவையில்ல. ரப்பிக்க என்று வந்தா போதும். ஓகேங்க. إن بطش ربك لشديد. மூணாவது ويل للمطففين. நாலாவது الذين طغوا في البلاد. ஐந்தாவது إنا أعطينا إنا أعطيناك الكوثر. இதுல ரெண்டு ஐன் கலக்கிறத மாதிரி வருது. إنا أعطيناك الكوثر.
ஆண்டு வரையில போய் போயின. إنا إنا أعطيناك الكوثر திருப்பி வருங்க. إنا أعطيناك الكوثر ஆதான வருது பாருங்க. இன்ன போயின அ அ போயின. إنا أعطيناك الكوثر என்று வராம போயின أعطينا போயின. إنا أعطيناك الكوثر திருப்பி பாருங்க. إنا أعطيناك الكوثر ரெண்டாவது கொஞ்சம் திருப்பி வருங்க. மிஸ்டேக் வராங்க. ரெண்டாவது ரெண்டாவது செகண்ட் ஒன். إن بطش ربك لشديد குட். இதே முதல் பாபு. مرفوعة مطهرة கடைசிலையும் ஹார்ட சவுண்ட் வரணும். مرفوعة مطهرة ரெண்டாவது فلينظر الإنسان إلى طعامه கடைசியில ஹார்ட சவுண்ட் வரல. فلينظر الإنسان إلى طعامه திருப்பி வருங்க. فلينظر الإنسان إلى طعامه மூணாவது اذهب إلى فرعون பிழை. இது إنه ஹப் இது ஹப் என்று வரையில அது. اذهب இது ஹேபு. اذهب إلى இது اذهب என்று வரையில إلى ராவ கலக்கல. இது ஹேபு. أوكي اذهب إلى فرعون إنه طغى திருப்பி வருங்க. اذهب إلى اذهب إلى فرعون இது ஹேபு. இது ஹேபு. اذهب இது என்று வரையில. இது ஹேபு. اذهب إلى فرعون إنه طغى பின்னாடி வரையெல்லாம் சரி. ரால் தான் பிரச்சனை. ரால் கலக்கப்படுது. இது ஹேபு. இது என்று அந்த ஐனை கலக்கிறது போல என்று வந்தது போல இது என்று வருது. اوكي اذهب إلى فرعون إنه طغى இது என்று தான் வாரீங்க. இது என்று வரையல. அது இது அவ்வளவுதான். இது என்று மாறணும். اذهب إلى فرعون إنه طغى கடைசியா வந்து சரி வை. திருப்பி ஒரு اذهب إلى فرعون إنه طغى வானத்தை நோக்கி போகணும். போகோ. اذهب إلى فرعون. اذهب إلى فرعون. அதே போல போ. اذهب إلى فرعون إنه طغى
ஓகே லாஸ்ட் வேர்ட். للطاغين مآبا. அது இப்ப கொஞ்சம் படிச்சுக்கோ. ம للطاغين லித்தேர்ல مآبا. லித்தேர்டு வரையில அது للطاغين லித்தா இல்ல مآبا. லிப்போ லிப்போ. எல்லா துவாவும் ஒரே டிசைன்ல வரணும், வானத்தை நோக்கி போகணும். போ. للطاغين مآبا. குட். சரி பாருங்க பாப்போம். للطاغين مآبا. ஹாய். நான் இந்த முறையும் உங்களுக்கு ஒர்க் தரல. ஏண்டால் ஓகே இஷ்யூ எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். அப்போ உங்களுக்கு அந்த என்ன சொல்றேன், கம்பேர் பண்ணிக்கொள்ளையிலும் என்னென்ன இஷ்யூஸ், என்னென்ன எழுத்துக்கள்ல, எந்தெந்த இடங்கள்ல என்ன மாதிரி இஷ்யூஸை நீ ஃபேஸ் பண்ணீங்க, மற்ற இடங்கள்ல உங்களுக்கு எது கிளியர் ஆகிக்குது, எதுல நீங்க இன்னும் கிளியர் ஆகணும் என்ற ஐடியாவை நீங்க எடுத்துக்கொண்டா அந்த பாடம் உங்களுக்கு வேர்ஃபுல் ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். நான் சில அடுத்த கிளாஸ்ல ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்ப நீங்க பெரிய தால இருக்கிற ஓகே இஷ்யூஸ், பெரிய தா படிக்கக்குள்ள நீங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூ டைம் பார்த்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ். அலைக்கும். நன்றி. ஆமா.